நான் கிளம்பி போகிறதுக்குள்ளே அவன் ஓடி போய் மறுபடியும் பிளாட்ஸ்குள்ளே போயிடுவான். இவன் இந்த இடத்துக்கு வந்து 2 வருஷம் ஆகி கூட இன்னும் தனக்கான எல்லை எதுங்கிறத இவனால் வகுக்க முடியல. இந்த காம்பவுண்டை விட்டு இந்த ரோட்டுக்கு வந்து வாழ முடியல, வாழவே முடியல அவனால். அது நம்மளாக கூப்பிட்டு வச்சு நம்ம சாப்பாடு கொடுத்து பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுடணும். ஒரு முறை எல்லா நாயும் சேர்ந்து கடித்து போட்டு உயிருக்கு போராடுற சூழ்நிலை வந்து அவனை காப்பாற்றிட்டு இப்போ வந்து அவனுக்கு வந்து கொடுக்குறான். அந்த பிளாட்ஸில் இருக்கிறவங்களும் ஏதாவது கொடுக்குறாங்க அவனுக்கு. ஆனாலும் நான் உத்தரவாதமாக ராத்திரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை ஒரு நாள் தவறாமல், ஏன்னா இவனுக்கு வந்து நம்ம கொடுத்தா தான் சாப்பாடு, தைரியம் கிடையாது, 4 பேர் கிடையாது. அப்போ அவனை கரெக்டாக கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து பாதுகாப்பாக வச்சு அவனை வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு அவனை கேட்டை வச்சு உள்ளே வச்சு பூட்டிடுவேன். இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த நாட்டு நாய்களுக்கு வந்து என்னென்னா அவளோட அந்த ஜீன்லேயே இருக்கும், இது என் மண், இது என் ஊர் அப்படிங்கிறது வந்து அது தானாகவே இருக்கும். அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த அவங்க ஆக்கிரமித்து வாழ்ந்துருவாங்க. இந்த உயர் ரக நாய்களுக்கு அந்த ஜீனில் அந்த தன்மை இருக்காது. அதனால் எந்த இடத்தையும் தனது இடமா மாற்றி அந்த இடத்த ஆக்கிரமித்து அந்த இடத்துல வாழ முடியாது. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.